உன்னதமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் வல்லமையான காரியங்களை செய்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எரேமியா 40 அதனுடைய 4வது வசனம். இதோ உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன் என்று. இது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அல்ல, நேபுசரதான் என்று சொல்லுகிற பாபிலோனுடைய சேனாதிபதி சொல்லுகிறதான ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. பாருங்கள், தேவனுக்கு பயந்து நடந்த இந்த எரேமியாவை அங்கே இஸ்ரவேலின் அல்லது யூதாவின் ராஜாக்களாய் இருக்கிற யோயாக்கீம், சிதேக்கியா போன்றவர்கள் அவனை அடித்து சிறையிலே போடுகிறார்கள். தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி அவனுக்கு விரோதம் கொண்டு அவனை சிறையில் அகப்படுத்தி விடுகிறார்கள். அவனை கைகளிலே விலங்கிடப்பட்டு ஒரு கைதியைப் போல நடத்த ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் ஒரு புறஜாதியானாய் இருக்கிற இந்த நேபுசாரதான் என்ன செய்கிறான் என்றால், அந்த ஜனங்களை சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு போகிற நேரத்திலே அதன் நடுவில் இருந்த தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை அவனுடைய அந்த சிறையிருப்பு, அந்த சிறையின் அனுபவத்திலிருந்து, கையிலிடப்பட்ட விலங்குகளிலிருந்து அவனை விடுதலை பண்ணி, இதை நான் விடுதலையாக்கி விட்டேன், உனக்கு விருப்பமான இடத்திலே நீ தங்கி உன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்று என்று முழு சுதந்திரம் கொடுப்பதை நாம் காண முடிகிறது. பிரியமானவர்களே, அதோடு கூட அவன் நிறுத்தவில்லை. எதனால் இந்த சிறையிருப்புக்குள் நீங்கள் செல்லுகிறீர்கள் என்றும் அவன் சொல்லுகிறான். அந்த மேலுள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அவன் நீங்கள் தேவனுக்கு பயப்படவில்லை, தேவனுடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்கவில்லை, ஆனபடியினால்தான் இந்த சிறையிருப்பு உங்களுக்கு வந்தது என்று சொல்லுகிறான். கவனிக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகள், நாம் கர்த்தருக்கு பயந்திருக்கிற தேவ பிள்ளைகளானால் அநேக நேரங்களிலே தேவ பிள்ளைகளிடத்தில் அல்லது தேவனை அறிந்தவர்களிடத்திலிருந்து கூட இரக்கம் கிடைக்காமல் இருக்கும் பொழுது கர்த்தர் புறஜாதிகள் மூலமாக நமக்கு நன்மை உண்டாக, இரக்கம் உண்டாக நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அவருடைய ஜனத்தை அவர் யாரை கொண்டும் போஷிக்கவும், யாரை கொண்டும் காப்பாற்றவும், யாரை கொண்டும் நடத்தவும் அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய, தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறும் பொழுது கர்த்தர் துன்மார்க்கரையும் எழுப்பி அந்த தேவ சித்தத்தை செய்வதற்கு தேவ பிள்ளைகளை பலப்படுத்துகிறார். ஒன்று. இன்னொன்று, நாம் தேவனுடைய கற்பனைகளையும் பிரமாணங்களையும் விட்டு மீறும் பொழுது நமக்கு சிறையிருப்பு வருகிறது. இன்னொன்று, இன்னும் கவனிப்போம் என்றால், தேவனுடைய சமூகத்திலே தேவ பிள்ளைகளாக இருக்கிறதான நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்போம் என்றால் நம்முடைய சகாயம், நம்முடைய ஒத்தாசைகள் ஒருவேளை நம்மை அறிந்தவர்களாலே, நம்மோடு கூட ஆராதிக்கிறவர்களாலே கிடைக்காமல் கூட போகலாம். ஆனால் தேவன் யாரையை கொண்டு எழுப்பி எரேமியாவுக்கு ஒரு விடுதலை கொடுத்தது போல நம்முடைய வாழ்விலும் விடுதலை தர அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நான் நம்ப வேண்டியது கர்த்தரையும், கர்த்தருடைய வார்த்தையையும் வல்லமையும் நம்பிக்கையாய் கொண்டிருக்க வேண்டும். சூழ்நிலைகளையோ நம்மை சுற்றிலும் நடப்பவைகளையோ சிநேகிக்கிறவர்களால் அல்லது நம்மை அறிந்தவர்களால் வருகிற நெருக்கத்தையோ நாம் பார்த்து நாம் தளர்ந்து போகாதபடி எரேமியாவை போல உறுதியோடு இருப்போம். தயவு செய்கிற கர்த்தர் எப்படியும் நமக்கு தயவு செய்து நம்மை நடத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் தாமே நம்மை நடத்தி செல்வாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவ கிருபையினாலே கர்த்தர் தந்திருக்கிறதான இந்த நாளிலே ஆவியானவரே, ஒரு எரேமியா அந்த ஆண்டவரே ஸ்தோத்திர சிறையிருப்புக்காக பிடித்து கொண்டு போகப்படுகிற பாபிலோனுடைய தளபதி நேபுசாரதனுடைய கண்களிலே ஒரு தயை உண்டாகும்படி கர்த்தர் கிரியை செய்கிறீரப்பா. எதனால் இந்த ஆபத்து வந்தது, எதனால் இந்த சிறையிருப்பு வந்தது என்று அங்கே சொல்லியும் கொடுக்கிறார். அதோடு கூட அந்த நீதிமானாயிருந்த தீர்க்கதரிசி எரேமியாவை அந்த சிறையிருப்பிலிருந்து, அந்த சிறையின் அனுபவத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை சுதந்திரமாய் நடத்துவதையும் பார்க்க முடிகிறது. ஆமாண்டவரே, கர்த்தரே,
எங்களுடைய வாழ்க்கையில் எதனால் நெருக்கம் வருகிறது என்பதையும் உணர்த்தி வைக்கிற ஆண்டவர். நாங்கள் அதை உணர்ந்து கொள்ளும் பொழுது எங்களை பாதுகாக்கிற ஆண்டவர். நாங்கள் நீதிமான்களாய் வாழும் பொழுது எங்களுக்கு எதிரான ஸ்தோத்திர ஒத்தாசை பண்ண உலகத்தின் அத்தனை காரியங்களும் எதிராயிருந்தாலும், அத்தனை அறிந்தவர்களும் எங்களுக்கு அறியாதவர்களைப் போல இருந்தாலும், கர்த்தர் எங்களுக்கு அனுகூலம் உண்டாக மனிதர்களையும் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எழுப்புவீர். அதற்காய் ஸ்தோத்திரம். உண்மையை அறிந்து கொண்டவர்களாய் எப்பொழுதும் கர்த்தரிலே நம்பிக்கையாயிருக்க கிருபை தாரும். அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.